இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு பால் கேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதே பவுல் ஃபுல்லாக மைதா, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கன்னா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நம்மளுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் மாவை எப்படி உருட்டி தேய்ச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும். அதை உங்களுக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணதை நீங்கள் பாகு சக்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கணும். பாகில் கூட நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணி காய்ச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு நம்ம இது கூட சேர்த்துட்டோன்னா சூப்பராக ஒரு 3 மணி நேரம் தாண்டிட்டிங்கன்னா ஒரு கேக் ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.